இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக சோயா சங்க்ஸில் ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். 7 days 7 சோயா சங்க்ஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஃபைனல் டே. எஸ், டே 7 சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்காக தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி, பேசிக்கான ஒரு கிரேவி. இது கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயில் சீரகம், பே லீஃப், உங்களுக்கு பட்டை கிராம்பு பிடிக்கும்னா சீரகத்துக்கு பதில் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இந்த மசாலாவையும் போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. இதோட ரா ஸ்மெல் போனதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதி வந்ததும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸ், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணுங்க. கிரேவி நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி கொத்தமல்லி தலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அட்டகாசமான ஒரு சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இது ஒரு பேசிக்கான கிரேவி தாங்க. சோயா சங்க்ஸ்க்கு பதில் வேக வச்ச முட்டை ஆட் பண்ணிட்டோம்னா முட்டை கிரேவி, இல்லை மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், பன்னீர், சிக்கன் அது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் இந்த பேசிக்கான கிரேவி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.